63 நாயன்மார்களில் ஒருவரான காரி நாயனார் குருபூஜை இன்று விமர்சையாக நடைபெற்றது. சென்னை திருவொற்றியூர் ஆதிபூரீஸ்வரர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவிலில் ஆதிபூரீஸ்வரர் சன்னதி அருகில் அமைந்துள்ள 63 நாயன்மார்களில் ஒருவரான காரி நாயனார் குருபூஜை இன்று கொண்டாடப்பட்டது. முன்னதாக சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றப்பட்டு அதைத் தொடர்ந்து பஞ்சாமிர்தம், தேன், சந்தனம், பால் வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தூப தீப ஆராதனை காட்டப்பட்டது. அதைத் தொடர்ந்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. காரி நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவர் ஆவார். மறையார் வாழும் திருக்கடவூரில் தோன்றிய அவர் காரி நாயனார். அவர் வன்தமிழில் துறைகளின் பயன் தெரிந்து சொல் விளங்கி பொருள் மறைய தமது பெயரார் காரிக்கோவை என்ற நூலினை இயற்றி தமிழ் மூவேந்தர்களிடமும் சென்று நட்பினை பெற்றனர். அவர்கள் மகிழும்படி அதற்கு பொருள் விரித்துரைத்தார். அவர்கள் தந்த பெருநிதி குவைகளை கொண்டு சிவபெருமானுக்கு பல கோயில்கள் கட்டினார். எல்லாரும் மனம் மகிழும் இன்ப மொழி பயனை இயம்பினர். சிவனடியார்களுக்கு பெருஞ்செல்வங்களை மிகுதியாக வழங்கினார். இறைவரது திருக்கயிலை மலையினை என்றும் மறவாதிருந்தார். தமது புகழ் விளங்கி இடையறாத அன்பினாலே சிவனருள் பெற்று உடம்புடன் வடகையிலே மலையினை சேர்ந்தார். காரி நாயனார் குலம் அந்தனர். அவர் அவதரித்த நட்சத்திரம் மாசி. பூராடம் அவதரித்த தலம் திருக்கடவூர். முக்தி அடைந்த தலம் திருக்கடவூர். சான்றோர் குரல் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் லிங்கேஸ்வரனுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை